கேரளத்தில் பரவி வரும் மூளையை தின்னும் அமீபா எனப்படும் வினோத மற்றும் ஆபத்தான நோய் தொற்றால் இதுவரை 23 பேர் உயிரிழந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேரள சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மூளைக்காய்ச்சல் என்று பொதுப்படையாக அழைக்கப்படும் மூளையை தின்னும் அமீபா தொற்று சில மாதங்களாக கேரள மக்களை பீதியில் ஆழ்த்தி வருகிறது. கொல்லம் மற்றும் திருவனந்தபுரம் மாவட்டங்களில் இந்த தொற்றால் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் இந்த தொற்று வேகமாக பரவி வருகிறது. மூளையை தின்னும் இந்த அமீபா தொற்றால் கேரளம் முழுவதும் இதுவரை 104 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வீணா ஜார்ஜ் கூறியுள்ளார். 2023ஆம் ஆண்டு நிஃபா வைரஸ் பரவிய போது இடப்பட்ட உத்தரவு போல் தற்போது இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக சுகாதாரத்துறைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அசுத்தமான நீர்நிலைகளில் குளிப்பதால் உடலுக்குள் செல்லும் அமீபா மெல்ல மெல்ல மூளைக்கு சென்று அதனை தின்று வாடும் தன்மை கொண்டது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர்.